அவனை சொல்லட்டா, ஸ்கூல் டேஸில் நமக்குலாம் எவன்டா வந்து ப்ரப்போஸ் பண்ணிட போகிறான்னு இருந்த டைமில் ஒருத்தன் வந்தான், ப்ரப்போஸ் பண்ணான். இருந்தாலும் ஸ்கூல் டேஸில் வர லவ்லாம் லைஃப் லாங் வந்துட்டோமான்னு ஒரு டவுட். ஸோ வெயிட் பண்ண சொன்னேன். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தயக்கம். பிகாஸ் ஸ்கூலுக்கே அவன் மேலே க்ரஷ், ஆனால் அவனுக்கு என் மேலே லவ். இருந்தாலும் இந்த வெயிட் பண்ணுற டேஸில் கூட அவனை தூரத்தில் இருந்து சைட் அடிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அந்த நாளும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே எப்படி அவன்கிட்ட குழப்பத்தோடு வந்து நின்னானோ அதே மாதிரி நான் அவன்கிட்ட போய் நின்னேன். அக்செப்ட் பண்ணிட மாட்டானா இல்லை என்ன சொல்லிட போகிறான்ன்ற ஒரே பயத்தோட போய் அவன் சொன்ன அதே 3 வார்த்தையை அவன்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்போது அவன்கிட்ட இருந்து வந்த ரிப்ளை சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவன்கிட்ட நான் போய் ஐ லவ் யூன்னு சொன்னப்போ எடுத்தான் பாரு ஒரு ஓட்டம். அன்னைக்கு போனவன் ஒரு வாரம் கழிச்சு தான் ஸ்கூலுக்கே வந்தான். எனக்கு அவன் மேலே செம கோவம். அவனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாஸை விட்டும் கூட வெளியே போகாமல் இருந்தேன். அப்போ தான் என் கிளாஸ்க்குள்ளே பிரேக் டைமில் வந்தான். வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவளை நாம எந்திரி அப்படின்னு ரகடாக சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்து சாக்கோபாய் மாதிரி, சாரி டி கோச்சுக்காத, இவ்வளோ மந்த்ஸ் உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், சடனாக இப்படி வந்து சொன்னது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஓடிட்டேன்னு சொன்னான். இப்படிலாம் சொன்னால் எந்த பொண்ணாச்சும் விழாமல் இருப்பாளா? அதான் நானும் விழுந்துட்டேன். எங்கள் ஸ்கூலில் எந்த பக்கம் திரும்பினாலும் சரி எங்களோட மெமரிஸ் இருக்கும். இப்போ இருக்க ஜென்ஸு கிட் மாதிரிலாம் எங்கெல்லாம் கிடையாது. எங்களது ரொம்ப ஸ்பெஷல். ஸ்கூலில் எந்த ஸ்பாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருப்பாங்களோ அந்த ஸ்பாட்டை தேடி கண்டுபிடிச்சி போய் பேசுவோம். வேலண்டைன்ஸ் டேனா மட்டும்தான் சாக்லேட் கொடுக்கணுமா என்ன? எங்களுக்கு தோன்றப்போ தான் நாங்கள் கொடுப்போம். இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஐ கான்டாக்ட்லேயே. பிரேக் டைமில் ஆனால் போதுமே அவன் என் கிளாஸை க்ராஸ் பண்ணேன், நான் அவன் கிளாஸை க்ராஸ் பண்ணேன், இதே தான் வேலையாக இருக்கும். லீவ்லாம் போட்டால் லீவ் லெட்ரு மேம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே லவ் லெட்ரு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்போம். லன்ச் டைமில் சீக்கிரமாக சாப்பிட்டு சைட் எடுக்க ஓடிடுவோம். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சைக்கிளில் போவோம். அதெல்லாம் க்யூட் மெமரிஸ் தெரியுமா? அப்படியே போயிட்டுருந்தேன். எங்கள் லவ்க்கு வந்துச்சு ஒரு டேர்னிங் பாயிண்ட், கொரோனா. எங்கள் லவ்க்கு வில்லனோ வில்லியோ வேறு யாரும் இல்லை, நம்ம கொரோனா தான். டெய்லியும் பார்த்துட்டு இருந்தவங்க வீக்லி ஒன்ஸ் தான் பார்க்குற மாதிரி ஆச்சு, அதுவும் சர்ச்சில் தான். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எப்படா இந்த கொரோனா முடியும், எப்படா ஸ்கூலுக்கு போவோன்னு ஒரு பக்கம் காத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு, எங்கே அடுத்த வருஷம் அவனை வேறு ஸ்கூலில் மாற்றிடுவாங்களோ அப்படின்ட்டு. இப்படி போயிட்டுருக்கும் போது அப்போல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் எங்ககிட்ட இல்லை. ஜஸ்ட் வாட்ஸ்அப், நார்மல் மெசேஜ், கால்ஸ், இப்படி தான் எங்களோட லவ்வை நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி ஒரு நாள் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நான் வீட்டில் மாட்டி ஃபுல்லாக சொதப்பிட்டேன். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில் நான் மாட்டுற வரைக்கும். ஒரு நாள் அப்படி தான் கால் பேசிகிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு கொடுத்துட்டு அங்கிட்டு இத்தனை முறை எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. அப்புறம் என்ன, ஒரே அடி திட்டு, ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. இது அவன்கிட்ட எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த போது தான் வந்தால என் ஃப்ரெண்டு, அவகிட்ட சொல்லி கன்வே பண்ணிட்டேன். ஆனால் அப்போ கூட அவன் தங்கங்க. பிகாஸ் ஒரு வாட்டியும் கூட எனக்கு கால் பண்ணி மாட்டி வைக்கல, வெயிட் பண்ணான் எனக்காக. அகெயின் கொரோனாலாம் முடிஞ்சு பேக் டு த ஃபார்ம் ஸ்கூலுக்கு போனோம் தான் கூட எனக்கு அவனை இவ்வளோ மிஸ் பண்ணேன்றது வேர்ட்ஸாலேயே சொல்ல முடியல. அவன் என்னை நேரில் பார்த்ததும் தோற அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்ட்டு. நல்லா போயிட்டு இருந்தேங்க லவ்க்கு நானே மண்ணள்ளி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. தோற போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு சென்னையில் போய் காலேஜ் ஜாயின் பண்ணார். எனக்குலாம் இதில் சுத்தமாகவே இஷ்டம் இல்லை. என்னை விட்டுட்டு எப்படி உன்னால் அவ்வளோ தூரம் போய் இருக்க முடியும், என்னை விட்டுட்டு இருந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டேங்க. சண்டை சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் சண்டையிலேயே தான் போயிட்டு இருந்துச்சு. சண்டைனா வந்து நீ திட்ட நான் திட்டேன்னு அப்படி இல்லை. 2 வருஷமாக அங்கேருந்து மட்டும்தான் பேச்சு வரும், இங்கேருந்து பேச்சு போகாது. அதாவது அவர் மெசேஜ் பண்ணுவார், நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அவர் தினைக்கும் குட் மார்னிங், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டியா அப்படிலாம் மெசேஜ் போடுவார், நான் ரிப்ளை பண்ண மாட்டேனே. இது மட்டும் இல்லாமல் என்னோடய பீரியட்ஸ் டேட்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு பீரியட்ஸ் ஆகிடுச்சா, கம்ஃபர்ட்டாக இருக்கியா, சேஃபாக இரு, ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவரோட லவ்வை அப்படி பொழிவார். ஒரு பக்கம் அப்படியே மனசை வந்து அப்படியே இலகிட்டே போகும், ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நோ நெவர் அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். என்னை விட்டுட்டு போகிறேன்ட்டு போயிட்டேன் இல்லை, நான் போகாதன்னு சொல்லி நீ போனேன்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிப்ளையே பண்ணலையே அந்த 2 வருஷமும். ஆனால் அந்த 2 இயர்ஸுமே அவனுக்கும் சரி எனக்கும் சரி அவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வந்துச்சு. ரிஜெக்ட்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிகாஸ் லாயலிட்டி அப்படின்றத விட 2 பேர்த்தோட லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோவே இட்ஸ் பாசிபிள் ஃபார் அஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த துரையோட வாய்ஸையும் ஃபேஸையும் கேட்காம பார்க்காம இருந்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த மொக்கர்கட்டை எவ்வளோ பார்க்க மாட்டான், பார்த்தா நம்ம தான் பார்க்கணும்.
அந்த மகற்கட்டை பார்க்க விடாமல் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆதங்கம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் எஸ், நானும் என்னோடய பப்ளிக்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அஃப்கோர்ஸ் அவங்களும் சேர்த்து விட்டுட்டாங்க. இப்போ நான் வந்து என்னோடய காலேஜ்க்காக சென்னை போனேன். சென்னை போகி எங்கள் ஆள் அவர் இருக்கார்ல, அவர் படிச்சுட்ருக்க அதே காலேஜில் அதே டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணேன். அண்ட் எஸ், அவருக்கு இது வந்து தெரியாது. இட்ஸ் லிட்ரலி a சர்ப்ரைஸ். ஃபஸ்ட்டு டே 2 வருஷமாக ஏங்கிட்டு இருக்காரு ஒரு பொண்ணுக்காக. அந்த பொண்ணு சடனாக வந்து அவருக்காக முன்னாடி வந்து நின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்றதை பார்க்கணுன்றதுக்காக அவர்கிட்ட சொல்லாமே சர்ப்ரைஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே அந்த காலேஜ்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன். அப்பா, அந்த ஃபீல் இருக்கே, எப்படிங்க நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன்? ஸ்கூலில் மட்டும் சீனியர் ஜூனியராக இருந்தீங்கள்லாம் இப்போ காலேஜ்லேயும் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் இட்ஸ் பாசிபிள், வி டிட் இட் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் என்னோடய மைண்ட்குள்ளே வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆடிட்டோரியமில் ஓரியன்டேஷனில் அவனை பார்த்தேன். அவனை ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் பார்த்தப்போ ஆள் கம்ப்ளீட்டாக மாறிட்டான். ஹைட் ஆகி அப்படியே பியர்ட்லாம் வளர்ந்து ஹேண்ட்ஸமாக ஒரு மெச்சூர்ட் மேன் மாதிரி இருந்தான். எனக்கு பார்த்ததுமே நம்மளால இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணி அழணும் போல் இருந்துச்சு. பட் தோரா நம்மளை கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தா அன்றைக்கி ஃபுல்லாக தோரா கண்டுக்கவே இல்லை. எந்த பொண்ணையும் கூட ஏன் எடுத்து பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே காலேஜ் போயிட்டோம். காலேஜ் சரி, இந்த பைத்தியக்காரன் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான், நம்மளே போய் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தேன். அவன் கேன்டீனில் டீ இல்லை காஃபி குடிச்சிட்டு இருந்தான். காஃபி குடிச்சிட்டு இருக்கு. சரி, காஃபி குடிக்கிட்டு போகிறோமையா, அதுக்கப்புறமா உனக்கு போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்தான். அவனுக்கு பின்னாடி நின்றுட்டு நீல் டவுன் பண்ணிவிட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அவன் நோன்னு சொல்லுவான்னு நான் நினச்சேன். அவன் திரும்பி ஏதோ இவ்வளோ நாள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு சொன்னான். என்னால் அது டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. நான் எப்படி ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை. அவன் ஷாக் ஆவான்னு பார்த்தா நான் அங்கே ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் அவன் என்னை கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 மாதம் அவன் எந்த பக்கம்லாம் போகிறானோ அங்கெல்லாம் நான் போக மாட்டேன். அவன் என்னை பார்த்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே நான் ஒழிஞ்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் எங்கேயோ ஒரு ஓரத்தில் நின்று அவனை பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸ்டார்டிங்கில் எப்படி அவன் என்னை பார்க்குறானான்றதை நான் பார்த்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி இப்போ அவன் அவளை பார்த்துட்டு இருக்கிறத நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு நான் அவன் படிச்சுட்டு இருக்க அதே காலேஜில் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அவன் கமிட் ஆகிட்டான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் சடனாக வந்து என் முன்னாடி நின்னான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் அவனை பார்க்கவே இல்லைல்ல, அதுவும் இவ்வளோ க்ளோஸில். ஃபஸ்ட் டைம் இப்படி வந்து க்ளோஸில் பார்த்ததுமே கண்ணில் எல்லாம் கண்ணீர் நிறைஞ்சிருக்கு. மனசில் அப்படியே இடி விழுந்த மாதிரி ஒரு வழி. இந்த ஒரு ஃபேஸில் நான் அவனை பார்த்துட்டு எதுவுமே பேசலை, அப்படியே சில மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தேன். அவன் தான் பேசினான். சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டோட சொன்னான். நான் எதுவுமே பேசாமல் அப்படியே ஓடி ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அழுத முடிச்சுட்டு வெளியே வரப்போ அவனை அதே இடத்துல பார்த்தேன். அவன்கிட்ட போய் படிப்புக்காக நீ இவ்வளோ தூரம் போகிறேன்னு சொன்னப்பவே என்னால் ஏற்றுக்க முடியல, இப்போ என் முன்னாடி என்னோட இடத்துல இன்னொரு பொண்ணை நீ வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட் என்னால் விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னால் ஏற்றுக்கவே முடியலை. என்னோடய காதல் கதை கரையில் தான் போய் முடியும்னு நினச்சேன். ஆனால் இப்படி கண்ணீரில் தான் கரையணும்னு நினைக்கவே இல்லை. அப்படி கண்ணீரில் தான் கரையணும்னா அப்படிப்பட்ட காதல் கதை எதுக்கு? அப்படிப்பட்ட காதல் கதையை நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் கேட்கணும்? உன்னால் எப்படி என்னை அவ்வளோ ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்ட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தப்பவே எனக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான், இனி நம்மளோட காதல் கதை முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கப்போ சடனாக என்னை சுற்றி ஒரு 10 பேர் வந்து நின்னாங்க. அந்த மொமெண்ட் எதுக்கு என்னை சுற்றி இப்படி நிற்கிறாங்கன்னு தெரியல. சரி, என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலான்றப்போ எல்லோரும் அட் அ டைமில் கற்றுனாங்க. நான் அப்படியே காது மேலே கையை வச்சுட்டு இருந்தேன். ஒன்ஸ் காதுலேருந்து கை எடுத்ததுக்கப்புறமா ஒரு சத்தம் எனக்குள்ளே வந்துச்சு, இட்ஸ் அ ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் எனக்கு கீழே முட்டி போட்டுட்டு இட்ஸ் அ ப்ராங்க் டி அப்படின்னு சொன்னான். அது எப்படி நீங்கள் தான் எங்களை பிளான் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுவீங்களா, நாங்களாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டான். எஸ், இட்ஸ் அ ப்ராங்க் அப்படின்னா. நீ ஃபர்ஸ்ட் டே காலேஜ்குள்ளே வந்தப்பவே ஃபர்ஸ்ட்டு அவனை பார்த்தது நான் தான்.
பார்த்ததுமே அழ ஆரம்பிச்சுட்டேன். இவன் தான் என் பக்கத்துல இருந்தான். அவன் முன்னாடி தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். 2 வருஷமா ஒரு பொண்ணு கூட பேசல. அதுவும் நான் விரும்பின பொண்ணு கூட பேசலன்றப்போ, எப்படி இருந்துச்சு தெரியுமா? சடனா நீ எனக்காக இந்த காலேஜ்ல உன் வீட்ல இருக்க எல்லாத்துட்டயும் பேசி இங்க ஜாயின் பண்ணியிருக்கேன்றத கண்ணால நான் விட்னஸ் பண்ணும்போது, அப்படியே உடைஞ்சுட்டேன்டி. உடைஞ்சுட்டேன்னு சொல்றத விட, உன்னோட லவ்ல நான் மெல்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி, அழுதுட்டே என் முன்னாடி முட்டி போட்டுட்டு சொன்னான். என்னதான் சொன்னாலும் அவன் பண்ணது தப்பு தானங்க. நான் சொல்றது கரெக்ட்டு தானே. அது எப்படி என் முன்னாடியே இன்னொரு பொண்ணுக்கு வந்து ப்ரொபோசல்ஸ் அக்செப்ட் பண்ணுவானா? அது தப்பு தானே. ஸோ, அதனால நான் அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டேன். என்னதான் ஒரு பக்கம் அப்படியே சண்டை, கெஞ்சல்ஸ், கொஞ்சல்ஸ்ன்னு இருந்தாலும், பட் இன்னொரு பக்கம் என்னோட மனசுக்குள்ள இருந்த ஃபீல் இருக்கே, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஹவ் ஐ டிஸ்கிரைப் இட்? லைக் போன உசுரு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் சொன்னாங்க. அங்கே தான் நான் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டே ஆனேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 வருஷமா அவ்வளோ ப்ரொபோசல்ஸ் அவனுக்கு வந்துச்சு. அவங்க எல்லார்கிட்டயும் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐ அம் ஆல்ரெடி டேக்கன். எனக்காக ஒரு பொண்ணு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த 2 வருஷத்தில் உன்னை நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். உன்னை நினச்சி அவன் அழாத நாளும் இல்லை, உன்னை நினச்சி அவன் ப்ளஷ் ஆகி சிரிக்காத நாளும் இல்லைன்னாங்க. இதுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும்? அவன் என்னதான் ஒரு பக்கம் என்னை ப்ராங்க் பண்ணாலும், இன்னொரு பக்கம் அவன் எனக்காக எவ்வளோ அழுதுருக்கான்னு நினைக்கிறப்போ, என்னால் இப்போ கூட நினச்சா ஐ அம் ஸ்பீச்லெஸ். அப்போவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை சொன்னதுமே நான் அவனை ஓடி போய் கட்டிப்பிடிச்சு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன்டான்னு சொல்லி அழுதேன். அதுக்காக நம்ம காதலுக்கு முடிவே இல்லடி அப்படின்னு சொன்னான். இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எல்லா டேயுமே எங்களுக்கு மெமரபுளாக தான் இருக்குது. அண்ட் எஸ் வி க்ரோ டுகெதர். ஃபினான்ஷியலி நாங்கள் 2 பேருமே இப்போ ஸ்டேபிளாக இருக்கோம். இன்னும் 2 மந்த்ஸில் எங்கள் வீட்டில் எங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி சொல்ல போகிறோம். அண்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே மேரேஜ் நடந்துடும் நினைக்கிறேன். அண்ட் எஸ், இன்னொரு எண்டிங்காக தானே நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எஸ், ஃபைனலி இட்ஸ் அ ஹாப்பி எண்டிங்.